அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வாணிதாசனுடைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். அதனுடைய ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது கேள்வி, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது? வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. இரண்டாவது கேள்வி, வாணிதாசனுடைய நூல்கள் என்ன? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். மூன்றாவது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்பட்டவர் யார்? வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். நான்காவது கேள்வி, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞாயிறு. வாணிதாசனுடைய இயற்பெயர் கவிஞாயிறு. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். எத்திராசொல் என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்டவரும் வாணிதாசனே. இவர் வந்து தமிழ், பிரெஞ்சு, கையகர முதலிய நூல்களை வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா வெளியிட்டார். சரிங்களா? கவிஞரேறு அப்படிங்கிற அடைமொழி பெற்றவரும் வாணிதாசனே. 10வது கேள்வி, புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்தவர் வாணிதாசன். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வாணிதாசனா இருக்கும். அதனால பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து எழிலோவியம் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. 12வது கேள்வி, பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்வழி. உங்களுக்கு தமிழ்வழி வந்து சிலபஸ்ல உண்டு. மேபி வாணிதாசன் சிலபஸ்ல இல்லாம இருக்கலாம். அதனால தமிழ்வழி உண்டு. தமிழ்வழியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாரதியாருடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ்வழி. மே தினமே வருக அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தமிழ்வழி. கவிஞர் தமிழ்வழி நூல்கள்ல அல்லாது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எழிலோவியம். எழிலோவியம் தமிழ்வழி நூல்களில் அல்லாதது. பட்டமரம் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ்வழியினுடைய கவிதைகள் தான். பட்டமரம் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா தமிழ்வழியினுடைய கவிதைகள். 16, கவிஞர் தமிழ்வழியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயரங்கம். இயற்பெயர் விஜயரங்கம். 17, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கீழே. மிசைனா கீழே. 18, கந்தம் என்ற சொல்லின் பொருள் மனம். கந்தம் என்ற சொல்லின் பொருள் மனம். 19, இலக்கண குறிப்பு ஆடுகிளை. ஆடுகிளை அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. 20, புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்ற கவிதையை தமிழ்வழி எழுதிய ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னா 1949. 21, விஜயன், சி வி ரா என்பன யாருடைய புனைப்பெயர்கள்? தமிழ்வழியினுடைய புனைப்பெயர்கள். விஜயன், சி வி ரா யாருடைய புனைப்பெயர்கள்? இவருடைய நம்ம தமிழ்வழியினுடைய புனைப்பெயர்கள். சரிங்களா? 22, என்னுடைய காலத்தில் என் அருகில் இப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று தமிழ்வழி பற்றி கூறியவர் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். சரி, இது அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். என்னுடைய காலத்தில் என் அருகில் எப்படி ஒரு மகத்தான கவிஞர் இருந்திருக்கிறார் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று தமிழ்வழி பற்றி கூறியவர் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். 23, கவிஞர் தமிழ்வழி டேஸ் எனும் மாத இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தினார். சனயுகம். 24, நவீன இலக்கிய துறையில் முதல் தலித் கவிஞர் கவிஞர் தமிழ்வழி. கவிஞர் தமிழ்வழி. 25, மாதவி காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்வழி. மாதவி காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ்வழி. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம வாணிதாசனையும் கவிஞர் தமிழ்வழியை குறித்து நம்ம பார்த்தோம். தமிழ்வழியும் இந்த இதில் இருக்கு. அதனால நீங்க வந்து வாணிதாசன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு தமிழ்வழி சிலபஸ்ல இருக்கு. வாணிதாசன் மட்டும் இல்லை. ப்ரிப்பேர் பண்ணதுனால அப்புறம் இதை போட வேண்டியதாயிடுச்சு. அதனால நீங்க இதில் இருக்கிற வாணிதாசனை உங்களுடைய இதுக்கு எடுத்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எடுத்துக்கோங்க. மற்றபடி தமிழ்வழி எடுத்துக்கோங்க எக்ஸாமுக்கு. அது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து 25 கேள்விகள் பார்த்துருக்குறோம். அதனால் தமிழ் மொழியை குறித்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில்.